சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை சரிவர பயன்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பை, ஒரு மைய கருத்தை சிந்திக்க நம்மை அழைக்கிறது. We need to make use properly the opportunities given to us. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு தினசரி பத்திரிகையில் நிருபராக வேலை வாய்ப்பு கிடைத்து சேர்ந்தான். அவனுக்கு முதலாவதாக ஒரு செய்தியை பற்றி அவன் சேர்த்து அதனை பற்றி கட்டுரையாக எழுத வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு தரப்பட்டது. அது என்ன நிகழ்ச்சி என்றால், கப்பற்படை சார்பாக சுதந்திர தின விழா ஒரு கப்பலில் நடைபெற்றது. அதனை அவர்கள் ஆர்கனைஸ் செஞ்சிருந்தாங்க. அந்த கப்பலில் போய் அந்த சுதந்திர தின விழாவில் இவன் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி அது என்ன நடக்கிறது என்று ஒரு கட்டுரையாக எழுதி அவன் இந்த பத்திரிகைக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு தான் அவனுக்கு தரப்பட்டது. அவன் அதை பெற்றுக்கொண்டு அந்த கப்பலிலே நடக்கும் நிகழ்ச்சிக்காக சென்றான். ஒரு சில மணி நேரத்துக்குள் அவன் திரும்பி வந்தான், வருத்தத்தோடு திரும்பி வந்தான். ஒரு மூத்த பத்திரிகை நிருபர் அவனிடம், என்னப்பா வருத்தத்தோடு இருக்கிறாய், என்ன நடந்தது என்று கேட்டதற்கு, எனக்கு பத்திரிகையில் நிருபராக சேர்ந்து முதலாவதாக கொடுக்கப்பட்ட இந்த பணியிலேயே எனக்கு சரிவர உபயோகிக்க முடியாமல் போய்விட்டது. I am not able to make use of the first chance given to me அப்படின்னு சொன்னான். என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது, அந்த சுதந்திர தின விழா நடக்கவிருந்த அந்த கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது. அதனால் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதனால் திரும்பி வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த மூத்த பத்திரிகை நிருபர், அட பாவி, அந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை விட அந்த கப்பற்படை நடத்தும் அந்த நிகழ்ச்சியில் அந்த கப்பலில் விழுந்திருக்கும் அந்த ஓட்டையை பற்றிய அந்த விவரத்தை நீ கேட்டு நல்லபடியாக ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தாலே அது பரபரப்பான நிகழ்ச்சியாக இருந்திருக்க பார்த்ததே, அதை விட்டு விட்டு வந்து விட்டாயே, இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்க பார்த்ததே என்று அவனிடம் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையிலே பல மனிதர்கள் தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போய்விட்டது என்பதற்காக பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் தவற விடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவன் தான் இந்த மேற்கூறிய அந்த நிகழ்ச்சியில் வந்த அந்த பத்திரிகை நிருபரும், மேலும் இன்றைய நற்செய்தியிலே வரும் 3 யூதர்களும். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட மனிதர்களில் 3 பேர் இந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பை தவற விட்டு விடுகிறார்கள். அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கையில வரும் சின்ன சின்ன காரியங்களில் ஈடுபடுவதனால் அவர்கள் பெரிய காரியத்தில் அந்த கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். விவிலியத்தின் பின்புலத்தின்படி, அதாவது by the exegesis of the Bible, and the dinner of the Lord Jesus Christ is considered as the fullness of human life, as the fullness of heavenly kingdom's life, eternal life. ஆக இந்த பெரிய வாய்ப்பு, அந்த கிறிஸ்து வழங்கும் அந்த விண்ணகத்தின் விருந்தில் சுவைப்பதற்கான அந்த பெரிய வாய்ப்பை அவர்கள் சின்ன சின்ன காரியங்களில், கீழான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். They miss the bigger chance instead of just involving themselves in the petty things. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். ஐயோ கடவுளே, எனக்கு பெரிய சான்ஸ் போயிட்டதே ஃபாதர், I missed it. Why? Because you are involving unnecessarily in the petty things of your life. You are not involving yourself in the bigger things. You are not making use properly the bigger chance that God gives to you in your life. That is what the problem in your life, my dear friends in Christ Jesus. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் பெரிய பெரிய வாய்ப்புகளை கொட்டி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வந்து வண்ணமாகவே இருக்கிறது. அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதை நாம் அலசி ஆராய வேண்டும். We need to evaluate why we are not able to foresee the opportunities which is given by the providential hands of God in our life. அதை நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அசாதாரணமான மனிதர்கள் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள்
will see every problem as the opportunity in their life. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அவங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஆப்பர்ச்சுனிட்டியா தான், வாய்ப்பா தான் பார்ப்பாங்க. ஆனா சாதாரணமான மனிதர்கள், அதாவது ஆர்டினரி பீப்புள், will take every opportunity as their problems. இந்த சாதாரண மனிதர்கள் எப்படி எடுப்பாங்கன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியையும் எல்லா வாய்ப்புகளையும் பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுள் தரும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் வாய்ப்பாக பார்த்தோம் என்றால், அதை நாம் மெச்சூரிட்டியா ஒரு நல்ல மனதோடு பக்குவமான மனதோடு அணுகினோம் என்றால், அந்த வாய்ப்புகள் நமது வாழ்க்கையிலே நம்மை பக்குவப்பட்ட மனிதர்களாக மாற்றும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய வாய்ப்பை அவர் தனது அன்பு முதிர்ச்சியால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வாயிலாக நமக்கு வாய்ப்பை தருகிறார். அந்த பிரச்சனைகளை நாம் எந்த வகையிலே மனப்பக்குவத்தோடு அணுகுகிறோம், அதை நாம் அலசி ஆராய வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, சில பேர் கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க, சில பேர் பிரேயர் பண்ணுவாங்க, சில பேர் துணிஞ்சு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. கடவுளுடைய அந்த ஆதாயத்தோடு எதிர்கொள்வாங்க, கடவுளுடைய உதவியோடு எதிர்கொள்வாங்க, வெற்றி வீரரா அவங்க சாதித்து காட்டுவாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் உறவு பிரச்சனையா, ஏதாவது ரிலேட்டிவ்ஸோட பிரச்சனையா, அப்ப நாம என்ன அது வாய்ப்பா எடுக்கணும்னா மற்றவங்களை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கான வாய்ப்பு. நீங்க எதிர்பார்த்தது நடக்கலையா, அப்ப நாம என்ன பண்ணணும், நாம செய்கிற வேலையை இன்னும் ஈடுபாட்டோட செய்யணும். உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்கலையா, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஈடுபாட்டோட அவங்கள அன்பு செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸா, உங்களுடைய வாழ்க்கையில டிப்ரெஷனா, இன்னமும் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் அது. உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா வந்துட்டு இருக்கா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நடந்து கொள்ளுகிறதா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும். அதற்கான வாய்ப்பு தான் அது. உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நோய் நொடியா இருக்குதா, உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு தான் அது. உங்களுடைய வாழ்க்கையில சரியா பிரேயர் பண்ண முடியல ஃபாதர், எப்ப பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ஷனாவே இருக்குது அப்படின்னா இன்னும் ஈடுபாட்டோடு நீங்க ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இன்னமும் நீங்கள் ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்னமும் மூழ்கணும். அதற்கான வாய்ப்பு தான் அது. இவ்வாறாக கடவுள், நம்முடைய அன்பு தேவன், நம்முடைய அன்பு இரட்சகரான கிறிஸ்து இயேசு நம்மை ஆழமாக இன்னமும் அதிகமாக வாய்ப்புகளை கொட்டி கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்தாததினால்தான் இன்னமும் நாம முனகி கொண்டே இருக்கிறோம். We complain and complain. We became the complaining people and not the matured people to use the opportunities of God. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவது என்னவென்றால், அன்பு ஆண்டவரே, நீர் தருகின்ற அந்த பிரச்சனைகளை நாங்கள் வாய்ப்பாக பார்க்கவும், பிரச்சனைகளில் மூழ்கி எங்களையே இழந்து விடாமல் நாங்கள் ஒரு மனப்பக்குவத்துடன், நல்ல மனப்பக்குவத்துடனும் உம்முடைய உதவியுடனும் அந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் அணுகி அதன் வழியாக நாங்கள் உம்மை பின்பற்றும் நல்ல சீடராக மாறவும், உம்மை பின்பற்றும் நல்ல பிள்ளைகளாக மாறவும் வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவர் தருகின்ற அந்த விண்ணக விருந்திலே பங்கு கொள்ளும் நல்ல மக்களாக வாழ்வோம். இதைத்தான் புனித பவுலடிகளாரும் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை பயன்படுத்தி இல்லாதவருக்கு அந்த திறமைகள் உதவும் அளவிற்கு வாழ வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வது எப்படி? இவ்வழியாகத்தான். கள்ளம் கபடமற்று பிறரை அன்பு செய்ய வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறருடைய வாழ்வு மேம்பட பிறருக்காக உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் நம்முடைய வாழ்வில்
வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக மாற முடியும். இந்த உலகத்தை எல்லோரும் வாழுகின்ற ஒரு நல்ல இடமாக மாற்ற முடியும். இதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். புனித அந்தோனியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக.